அப்ப ஒரு இன்வெஸ்டரா எனக்கு என்னலாம் சார் பெனிஃபிட் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லீகலா நம்ம பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மென்ட்ட நம்ம பண்ணணும். அது அந்த மாரி தான் பிட்காயினால பண்ண முடியும். அப்ப அது ஒரு சேஃபான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஒரு இன்வெஸ்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு காயின் மட்டும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்றது இல்லாம, மல்டிபிள் காயின்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கிறதுனால, அவர் பார்த்து அந்த அவருடைய இன்வெஸ்ட்மென்ட் எங்க இருக்குன்றத, எங்க வைக்கணுன்றத சூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாரி அவருக்கான வித்ட்ராவல்ல வந்துட்டு, அவரு டெய்லியும் கூட எடுத்துக்க முடியும். எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. அதே மாரி ரிலையபிள் ரிட்டர்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ 4%ங்க. என்ன காரணம்னா, ஒரு நம்பிக்கையான ரிட்டர்ன். 4% மேல சிலர் மார்க்கெட்ல கேள்விப்பட்டிருப்போம். 8%, 10%, 15% அப்படின்னு. அவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, டெஃபினட்டா அந்த ப்ராஜெக்ட்ட அவங்களால ரன் கூட பண்ண முடியாது. இவங்க 4% ப்ராமிஸ் பண்றதுனால தான், லாஸ்ட் 4 இயர்ஸாவே இந்த ஆப்ஷன் வந்துட்டு அவங்க ரன் பண்ணிட்டு இருக்காங்கன்றது ஒரு சிறப்பான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அதே மாரி ஒரு இன்வெஸ்டரா நான் எப்போ வேணாலும் கேன்சல் பண்ணிக்கலாங்க அப்படின்றது மிகப்பெரிய ஆறுதல். என்னுடைய ஃபண்ட் அப்படின்றது எனக்கு எப்போ வேணாலும் எடுத்துக்கணுன்ற ஆப்ஷன்ல இருக்கிறதுன்றது ரொம்ப சிறப்பான விஷயமா இருக்கு. மோர் ஓவர் இத ஒரு 6 வருஷத்துக்கு மேல நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பிராண்டா இருக்கிறதுனால, இன்னமும் சிறப்பான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஏன்னா, இன் ஃபியூச்சர் இவங்க என்ன மாரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றத காட்டிலும், ஆல்ரெடி இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் இந்த அளவுக்கு பெஸ்ட்டா இருந்துகிட்டு இருக்குன்றது, என்ன சொல்றதுன்னா, நம்பிக்கையோட அளவ வந்துட்டு அதிகப்படுத்துறதா பார்க்கப்படுது. அப்ப ஒரு ஓவரால் ஒரு இன்வெஸ்டருக்கு என்னென்னலாம் விஷயம் தேவையோ, அதெல்லாம் 100% பெர்ஃபெக்ட்டா இருக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மா பிட்கோய்வா இருக்கு. அப்ப ஒரு இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டீங்கன்னா, எப்பவுமே 2 விதமான வாய்ப்பு இருக்குங்க. ஒரு வாய்ப்பு என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதுல முதலீடு பண்ணி அந்த இண்டஸ்ட்ரி டெவலப் ஆகும்போது, அதோடைய வளர்ச்சிய பயன்படுத்தி நான் பணம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு. இன்னொரு வாய்ப்பு, அந்த இண்டஸ்ட்ரிய கொண்டு போய் சேர்த்தக்கூடிய இடத்துல இருக்கிறது. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, புரமோட்டர்ஸ்க்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அதாவது எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருந்ததுன்னா, என்னால அத வந்துட்டு பேசாம இருக்க முடியாது. அத பத்தி சொல்லாம இருக்க முடியாது. அத வந்துட்டு கொண்டு போய் சேர்த்தக்கூடிய இடத்துல நம்ம இருப்போம் இல்லைங்களா? ஸோ அததான் பிசிசி பிட்கோய்வா கிரிப்டோ கம்யூனிட்டி அப்படின்ற இந்த ஒரு ப்ரமோஷனல் ஆக்டிவிட்டிக்காக வந்துட்டு ரொம்ப சிறப்பா வந்துட்டு செயல்பட்டுட்டு இருக்குங்க. இந்த இத பொறுத்தவரையிலும் முக்கியமா வந்துட்டு கிரிப்டோல இன்னைக்கு எவ்வளோ பெரிய வளர்ச்சி எந்த அளவுக்கு சாத்தியமாயிட்டு இருக்கோ, அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ஸ்கேமும் அதிகமாயிட்டே இருக்கு. ஸ்கேம் அப்படின்றது மோசடி சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அப்ப இத எப்படி பண்ணணும்? எப்படி பண்ணக்கூடாது? அப்படின்றத எக்ஸ்பீரியன்ஸ்டா வந்துட்டு சொல்லக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மா இருக்கிறது தான் பிசிசி ஹப். இதோடைய ஃபவுண்டர் அ எம் எம் அமேசிங் சுரேஷ், ஃபவுண்டர் அண்ட் எம்டி. அண்ட் தென் ராம் பிரதீப், கோ ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ.